நீங்க உலகத்துல என்ன பேசுவாங்க? திராவிட நாங்க வரலைன்னா நீங்க எல்லாம் படிச்சிருக்க முடியும், சீமான் படிச்சிருக்க முடியுமா? இப்படி பேசுறதுக்கு யாரு படிக்க வச்சது? என்னத்தை படிக்க வச்சா சொல்லு? இந்த மண்ணிலே என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அந்த காலத்திலேயே பிரெஞ்சு படிச்சிருக்கான். இவங்க வந்துதான் படிக்க வச்சுருக்காங்க. நம்மள வந்து வர படிக்க வச்சது யாருன்னு கேட்டா வாய் கருக்க மாட்டேங்கிறீங்க. இளங்க வடிவங்கள்லாம் எழுத படிக்க சொல்லி கொடுத்த யாரா திராவிட கட்சியில் வந்தானடா? இப்படி ஒரு பீத்த பயில நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்றுத் தந்த தலைவன் தந்தை பெரியார். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏய், ஆம்பளையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்ல. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், மானம் இல்லாத ஒருவனை மனிதனாகவே பார்க்க முடியாது என்று. என்னை பெத்தவன் அவன் தாண்டா எனக்கு அப்பனா இருக்கணும்.